ஹாய், நான் சங்கீதா அண்ணா நகர்லேருந்து வரேன். எனக்கு டாக்டர் சிபியை வந்து இன்ட்ரோ பண்ணது வந்து என்னோட ஃப்ரெண்டு உமாட்டு. ஆக்சுவலாக அவங்க கிட்ட வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய நான் சொல்லியிருந்தேன். லைக் ரொம்ப ஹெட்டேக், கிடினஸ் இருக்கு. லைக் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் உடனே நான் வந்து படுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவா இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க டாக்டர் சிபியை பாருங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி என்ன அனுப்புனது அவங்க தான். எனக்கு டைம் இருந்தது அப்பாயின்மெண்ட்டுக்கு. பட் ஒரு நாள் ரொம்ப மோசமான ஹெட்டேக்கு, கிடினஸ், அதாவது எனக்கு பெயின் கில்லர் கூட ஒத்துக்காது. ஒரு வழினா எந்த பெயின் கில்லரும் எனக்கு வந்து ஒத்துக்காது. அதனால எனக்கு எங்க போனாலும் எனக்கு என்ன சொல்றது ரிலீஃபே கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கேன். எல்லாரும் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் முடியல எனக்கு. லைக் கிடினஸ், ஹெட்டேக், அப்புறம் அந்த ஐசைட் கொஞ்சம் பிளரா இருக்குது, வாக்கிங் இது நிறைய இருந்தவொடனே சரி அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு அர்ஜென்சிக்கு தான் இங்க வந்து அர்ஜென்டா எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு வந்தேன். கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றது, எத்தனையோ பேரை நம்ம பார்த்து ஒரு ஹோப் இல்லாம நமக்கு இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் இருக்க போறோமோ அப்படின்னு இருக்கிற டைம்ல நான் அவரை பார்த்து அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு அன்னைக்கே எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து நார்மலா நான் ஃபீல் பண்ணேன். சரி நம்ம தான் அப்படி ஃபீல் பண்றோமோ அப்படின்னு நான் நினைக்கும் போது என் பொண்ணே வந்து ஒரு 1 வீக்ல சொன்னாமா நீங்க வந்து நல்லாயிட்டீங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு சேஞ்ச் என்னன்றது என் பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் அதுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், டாக்டர் சிபிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நான் ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாரோட ஆக்டிவா இருப்பேன். பட் என்னோட இந்த இது வந்து எனக்கு ரொம்ப லேக் ஆச்சு. எதுவுமே ரொம்ப டிராபேக்கா இருந்தது. தேங்க்யூ டாக்டர். இப்போ என்னோட சன்னுக்கு கொஞ்சம் இந்த வீசிங் இஷ்யூலாம் இருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி பிரியா டாக்டர் நல்லா பாக்குறாங்க. அதாவது என்னோட டவுட்ஸை கிளியர் பண்றாங்க. அதுவும் போயிட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட். அதுவும் சரியாயிடுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இனிமேல் எல்லாம் நல்லா ஆயிடுவேன். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ பிரியா டாக்டர். அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கங்க. முன்ன இப்போ லாஸ்ட் 2 செஷன்ல ஹெடேக்ஸ் எதுவுமே இல்லை. ஃபாலோ பண்ணா இனிமேல் அது வரவே வராது. அதுதான் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸா அதிகமாக இருந்த ப்ராப்ளம் தான். ஸோ இவ்வளோ நாள் இது ஃபாலோ பண்ணி வரலைங்க போது இனிமேல் வராது. தேங்க்யூ.